இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது நிலவுக்கு என் மேலே என்னடி கோவங்கிற படத்தோட கதையை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாததெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த படத்தில் பார்த்திங்கன்னா அவ்வளோக்கா சொல்கிற மாதிரி ஒரு ஸ்பெஷலும் கிடையாது. நம்ம தனுஷோட ஃபிலிம் இண்டஸ்ட்ரி தான் வந்து இந்த படம் எடுக்குது, ஒண்டர் ஃபிலிம்ஸுங்கிறது. அப்புறம் ஸ்டார்டிங்கே பார்த்திங்கன்னா தனுஷ் வந்து ஒரு டிராஃபிக் சிக்னல் லைட் மேலே, அதுவும் அந்த லைட்டு பார்த்திங்கன்னா ஹார்ட் சிம்பிள் போட்டிருக்க மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க. ஒண்டர் ஃபிலிம்ஸோட சிம்பிளே வந்து தலையில் காட்டுற மாதிரி கொஞ்சம் காமிச்சிருக்காங்க. அப்புறம் நம்ம தனுஷ் அது மேலே உட்காந்துக்கிட்டு வந்து சொல்கிறாரு, வாங்க இந்த படம் பார்க்க போகிறது வந்து வழக்கம் போல் கேஷுவலான படம் தானே வந்து சொல்லியிருக்காரு. இதெல்லாம் பார்த்தாவே தெரியுது. அந்த ரெமோ படத்தில் வந்து சிவகார்த்திகேயன் படத்தில் ஸ்டார்டிங்கில் அந்த ஏரை விடும் போதும் அந்த ஏஞ்சல் குழந்தை வந்து மேலே ரெக்கையை பறந்துக்கிட்டு இந்த மாதிரி தான் வந்து அம்பு விடுவோம் கரெக்டாக டிராஃபிக் சிக்னலுக்கு மேலே. அந்த மாதிரி தான் வந்து அந்த ஸ்டார்டிங் வந்து காமிச்சிருக்காங்க. அப்புறம் அந்த படத்தில் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்து இந்த ஒரு அடார் லவ் படம் பார்த்துருப்பீங்க. அந்த படத்தோட மலையாள ஹீரோயின் வந்து காமிச்சிருக்காங்க. இது வழக்கம் போல் திருச்சிற்றம்பலம் படம் இருக்கலாம், அந்த படம் மாதிரி தான். ஆனால் அந்த படத்தில் வந்து நித்யா மேனன் வந்து சும்மா ஃப்ரெண்டாக தான் இருப்பாங்க, ஃப்ரெண்டாக இருந்து லவ் பண்ணிகிட்ருப்பாங்க. ஆனால் அந்த படத்தில் வந்து அப்படி கிடையாது. அவங்க எக்ஸ் லவரான தான் அந்த இன்னொரு பொண்ணு. அந்த எக்ஸ் லவரான இன்னொரு பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் படிக்கும்போதும் ஒரு லவ்வாக இருந்திருக்கலாம், இல்லாட்டி காலேஜ் ஃபஸ்ட் இயர் இருக்கும்போதும் ஆகிருக்கலாம். அப்புறம் காலேஜ் முடிச்சதுக்கப்புறமா வந்து இவங்களுக்கு வந்து ஒரு புது லவ் கிடைக்கிது. அந்த புது லவ் தான் இப்போ ஸ்டார்டிங்காக ஹக் பண்ண அந்த ஒரு அடார் லவ்ங்கிற ஹீரோயினு. அப்புறம் இந்த ஹீரோயினோட லவ் வந்துட்டுருக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க எக்ஸை வந்து மீட் பண்ணுறாங்க. எக்ஸை மீட் பண்ணதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து பழைய ஞாபகம்லாம் வந்து வருது. ஃப்ளாஷ்பேக்கில் அவங்க நல்லா லவ் பண்ணாங்களோ அந்த ஞாபகம் எல்லாமே வருது. அப்புறம் நம்ம ஹீரோ வந்து இந்த படத்தில் வந்து ஒரு கிச்சன் செஃப்பாக இருக்காங்க. அப்புறம் ஹீரோவோட அப்பாவே நல்லா ஒரு காமெடியான தக் லைஃப் ஆட்டம் காமிச்சிருக்காங்க. நல்லா ஒரு மிரட்டலான கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்க மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க. அப்புறம் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஹீரோவோட தன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் வந்து இந்த கதையை வந்து சொல்லிகிட்ருக்காரு. ஹீரோவோட க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு வந்து இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்காங்க. அந்த பொண்ணும் தான் வந்து இந்த கதையை வந்து சொல்லுது. அவனோட ஃப்ரெண்டுக்கு வந்து பயங்கரமான ட்விஸ்ட்டாக இருக்கிறதே வந்து அவனோட எக்ஸு தான். அவன் எக்ஸுக்கு வந்து இன்னொரு லவ்வர் வந்து இருக்கான். அவன் லவ்வரோட தான் இப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிறான் அப்படிங்கிற வந்து அந்த கதையை வந்து ஆரம்பிக்கிறாங்க. மொத்தம் யுவர் ஃபால்ட் மை ஃபால்ட்டுங்கிற ஹாலிவுட் படத்தை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி தான் அந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க. வழக்கம் போல் அது கேஷுவலான படம் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். அந்தளவுக்கு காமெடியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காமெடியில் அது இருக்காது. லவ் படத்தில் வந்து இவன் ஒருத்தன் எப்படி 2 பொண்ணை வந்து லவ் பண்ணான், முன்னாடி எக்ஸை லவ் பண்ணிவிட்டு இப்போ இந்த பொண்ணை லவ் பண்ணால் கடைசியில் எக்ஸோடையே வந்து எப்படி சேர்றான், அந்த மாதிரி தான் வந்து கதையை வந்து கொண்டு வருவாங்க. திருச்சிற்றம்பலத்தில் தனுஷ் வந்து எப்படி நித்யா மேனனுடைய கடைசியாக சேர்ந்தாரோ அந்த மாதிரி தான் வந்து காட்டுவாங்க. வேறு அந்த படத்தில் சொல்கிற மாதிரி அந்த அளவுக்கு எதுவுமே கிடையாது. ஹீரோ வந்து புது ஆக்டர் வந்து எப்படி இந்த படத்தில் பண்ண போகிறாரு அது ஒன்று இருக்குது. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோவோட க்ளோஸ் ஃப்ரெண்டும் கொஞ்சம் கொஞ்சம் காமெடி சீன்ஸ்லாம் வந்து பண்ணுறாரு, அதுவும் கொஞ்சம் ஹைலைட்டாக இருக்கும். அப்புறம் தன்னோட எக்ஸு வந்து எந்த அளவுக்கு வந்து ஹீரோ வந்து கடுப்பேற்றுறாரு அப்படிங்கிறது வந்து கதையை ஃபுல்லாக கொண்டு போயிருக்காங்க. நம்ம ஹீரோவோட எக்ஸ் வந்து திரும்பி ஃப்ரெண்டாட்டமே வந்து பழகிட்டுருப்பாங்க. ஃப்ரெண்டாட்டம் பழகிட்டு இருக்கும்போது வந்து அவங்களோட மீட்டிங்கு அப்புறம் கிளப்புக்கு எல்லாத்துக்குமே வந்து போவாங்க நம்ம ஹீரோ. ஹீரோவோட எக்ஸு வந்து எப்படிலாம் அவங்க புது பாய் ஃப்ரெண்டோட சேர்ந்து கடுப்பேற்றுறாங்க, காண்டேற்றுறாங்கிறத வந்து கதையாக வந்து எடுத்திருக்காங்க. இந்த படம் பிடிச்சிருந்தா வந்து மறக்காமல் கமெண்டில் வந்து சொல்லுங்கள். படம் பார்க்க போகிறவங்களுக்கு, நம்ம ஹாலிவுட் படம் அதிகமாக பார்த்தவங்களுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய படமாகவே தெரியாது. கடைசியில் நம்ம சிம்பு படத்தில் வர மாதிரி லவ் ஸ்டோரி வந்து எப்படி முடிப்பாங்களோ அந்த மாதிரி தான் வந்து காமிச்சிருக்காங்க. வல்லவன் மன்மதன் படம் பார்த்துருப்பீங்க. அந்த படம் மாதிரி கடைசியில் எப்படி விட்டு போகிறாரு, எக்ஸ் கிடைக்காம விட்டு போனதுக்கப்புறம் ஹீரோயின் எப்படி தேடி வராங்க. நம்ம குட்டி படமே பார்த்துருப்பீங்க, தனுஷோட குட்டி படம். கடைசியில் வந்து குட்டி படத்தில் ஹீரோயின் வந்து மாடி ஏறி வருவாங்க, என்ன பண்ணுறன்ட்டு, உன்னை தான் லவ் பண்ணணும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி இந்த படத்தில் வந்து காட்டுவாங்க.